இதெல்லாம் ஓவரா இருக்கு. ஹலோ, சொல்லு மச்சான். எது டாவா? மச்சான், இப்போ நான் மிகப்பெரிய ஆஃபீஸர்ரா, கொஞ்சம் மரியாதையா பேசு. சரி சரி, ட்ரீட்டு தானே. இன்னைக்கு தானே முதல் நாள் வேலைக்கு போறேன், வீக்கெண்ட் பார்த்துக்கலாம். ஓகேடா, கூப்பிடுறேன்டா. மா போதுமா? டேய், இன்னும் ஒரே ஒரு வாய்தாண்டா, சாப்பிடு. என்னம்மா நடக்குதுங்க? போன்ல யார்கிட்டயோ சார் சார்னு கூப்பிட சொல்றான். நீ என்னடானா எரும மாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க? இதெல்லாம் ஓவரா இல்லையாமா? ஒரு நாளாச்சும் உன் பொண்ணுக்கு இப்படி ஊட்டி விட்டுருப்பியா? அதுக்கு நீ என்ன மாதிரி மிகப்பெரிய ஆபீசர் ஆயிருக்கணும். டேய், ஓவரா பேசாதடா. தப்பான ஆளுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு அதை புடிங்கிற போறாங்க. ஏய், அடிச்சனா? புள்ள இப்பதான் வேலைக்கு போறான், இப்படி அடி பேசுவ? அறிவு கெட்டவளே. மா, அவ பொறாமையில பொங்குறாமா. நீ விடு, இவளை வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். அடடடடா, ஆபீசர் ஆனதும் போதும் போன் மேல போனா வருது. ஏ ரேணுகா, இதை அட்டன் பண்ணி சார் பிஸியா இருக்காருன்னு சொல்லு. இந்தா. ஏய், ஏண்டி ஏண்டி கட் பண்ண? ஆனா பயங்கரமான பந்தா பாட்டுடா நீ. வேலைக்கு செலக்ட் ஆனத போன்ல ஸ்டேட்டஸ் வச்சு பெரிய சீனை போட்டல நீ. அதனாலதான் பாக்குறவங்க எல்லாரும் போன் பண்ணி வாழ்த்துறாங்க. ஆமா, அதுக்காக தான் கோர்ஸ் பண்ணேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தர் இன்னும் எனக்கு ஒரு ஃபோன் கூட அடிச்சு பேசல. அது உனக்கு பிரச்சனையே தெரியல. என்ன பாக்குற? அண்ணனை பத்தி தான் சொல்றேன். நான் இன்டர்வியூ போற அன்னைக்கும் அண்ணன் என் கூட பேசல. இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சு நான் டியூட்டிக்கு போறேன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. 24 மணி நேரத்துல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது கூட அண்ணனுக்கு நேரம் இல்ல. அதுக்கு மனசு இல்ல. அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு எனக்கு ஓப்பனா தெரியுது. அண்ணன் ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்னா அதை உங்களால தான் ஏத்துக்க முடியாது.